அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஐ வுட் சே நோ. உங்கள் கையிலையும் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், கையை அங்கே வைப்பீங்க இங்கே வைப்பீங்க, கடைசியில் உங்கள் மூஞ்சில் எடுத்து வைப்பீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வர தான் செய்யும். ஸோ ஒரு ஃபேஸ் வாஷும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பெஸ்ட் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷில் இருந்தும் ஒரு பெஸ்ட் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 இயரில் நான் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வாஷஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஃபேஸ் வாஷஸ் நான் யூஸ் பண்ணனால எனக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் பிம்பிள் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சரிங்களா? நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் சரியில்லை அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா எனக்கு உடனே வந்து ரிசல்ட் காமிச்சிரும், பிம்பிள்ஸ் வந்து வந்துடும். அவன் இப்போயே பார்க்குறீங்க 1-2 பிம்பிள்ஸ் இருக்காது. காரணமும் நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து மாற்றிட்டே இருக்கிறதுனால தான். ஸோ இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற டாப் செல்லிங்கில் இருக்கிற பெஸ்ட் 8 பிம்பிள் கிளியரிங் ஃபேஸ் வாஷில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிம்பிள் கிளியரிங் ஃபேஸ் வாஷ் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து முழுக்க என்னோட பர்சனல் ஜென்யூன் கஸ்டமர் ரிவ்யூ. நான் ஒரு கஸ்டமராக தான் இவ்வளோ நாள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். ஒரு கஸ்டமராக ஜென்யூனாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். எனக்கும் எந்த பிராண்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க என்னோட ஜென்யூன் கஸ்டமர் ரிவ்யூ உங்களுக்காக. ஸோ அந்த 8 ஃபேஸ் வாஷையும் நான் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறேன். ஒன்று லோ பர்ஃபார்மிங், இன்னொன்று ஆவரேஜ் பர்ஃபார்மிங், இன்னொன்று ஹை பர்ஃபார்மிங். லோ பர்ஃபார்மிங் அப்படின்னா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாது, பிம்பிள்ஸ்க்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஆவரேஜ் பர்ஃபார்மிங் அப்படின்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக வந்து பிம்பிள்ஸை க்யூர் பண்ணும். அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பிம்பிள்ஸில் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அண்ட் நான் சொல்ல போகிற எல்லா ஃபேஸ் வாஷ் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அண்ட் எதுவுமே வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லோ பர்ஃபார்மிங் கேட்டகரிக்கு வரேன். லோ பர்ஃபார்மிங் கேட்டகரியில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சீரியஸ்லி இந்த வாவ் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ், அப்புறமா மாமாவர்த் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ், இது ரெண்டுமே நல்ல டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை வந்து யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய டாப் செல்லிங்கில் வந்து போச்சு. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். எந்த கலர்ஸும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப மைல்டாகவும் ஓரளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்கும். அது போக எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இருக்காது. ரொம்ப மைல்ட் அண்ட் சேஃபான ஃபேஸ் வாஷாக இருக்கும். என்னோட எல்லாமே நல்லா சொல்கிறேன், அப்புறம் ஏன் லோ பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷ் உங்களோட பிம்பிள்ஸ்க்கு ஒரு மண்ணும் பண்ணாது. சீரியஸ்லி சொல்கிறேன், பிம்பிள்ஸை நிஜமாக க்யூர் பண்ணாது. அண்ட் லிட்டரலி ஸ்பீக்கிங் ரெண்டுமே நான் 2 வாரம் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸு, அதில் எந்த வீடியோஸில் எனக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருந்துச்சோ அந்த டைமில் நான் இது தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. சீரியஸ்லி ஜஸ்ட் ஒரு நார்மலான டீசெண்டான ஃபேஸ் வாஷ் வித் வெரி லெஸ் கெமிக்கல்ஸ். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து ஓரளவுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் கேட்டகரி வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் நான் வந்து 3 ஃபேஸ் வாஷ் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். சீரியஸ்லி இது ஓரளவுக்கு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் வாஷ் தான், ஹிமாலயா பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ், நீம் அண்ட் டர்மரிக் ஃபேஸ் வாஷ். இது நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க அதோட இன்க்ரீடியன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் இன்க்ரீடியன்ஸையும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க, கீ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க, அப்புறம் கலர் தனியாக போட்டிருப்பாங்க. பட் இன்னும் ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை வந்து இவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க இதில் போடாமல். ஸோ அதையும் கிளியராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் என்ன தான் இருக்குது, எதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக என்னால் இதை பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியல. பட் இதை விட மைல்டர் அண்ட் சேஃபர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆவரேஜ் கேட்டகரியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக்கோட இந்த நீம் ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து ஹிமாலயாவுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை அவங்க கிளியராக தெளிவாக பின்னாடி அழகாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது ஃபேஸ் வாஷ். நல்லா இதை எப்பயோ வாங்கினது, சரிங்களா? ஆல்மோஸ்ட் இவ்வளோ வந்து காலி பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபேஸ் வாஷும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் வைஸ் சீரியஸ்லி செம்ம மைல்டான ஃபேஸ் வாஷ். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிம்பிள்ஸை க்யூர் பண்ணுன்னு சொல்ல முடியாது, பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு 50-50 தான். க்யூரும் பண்ணலாம், க்யூர் பண்ணாமலும் போகலாம், இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் நான் இதை வந்து ஆவரேஜ் கேட்டகரியில் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆவரேஜ் பர்ஃபார்மிங் கேட்டகரியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்மோட இந்த க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுவும் ஒரு ஃபேமஸான ஃபேஸ் வாஷ் தான். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதில் இன்க்ரீடியன்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா SLES சோடியம் லாரட் சல்ஃபேட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ வர நிறையா ப்ராடக்ட்ஸில் பேரபன் ஃப்ரீ, SLS ஃப்ரீ, SLES ஃப்ரீ அப்படின்னு போட்டு தான் வந்து மார்க்கெட்டிங்கே வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இல்லாத ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் இன்னமும் வந்து SLES வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் இதை வந்து ஆவரேஜில் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது வரைக்கும் பார்த்ததில் இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் இதுவுமே வந்து டாப் பெர்ஃபார்மிங் வந்து கிடையாது. மேபி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா ஒரு 60-40, இதுக்கு முன்னாடி பார்த்தது 50-50 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 60-40 கேஸ் தான். ஸோ பிம்பிள்ஸ் க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் பிம்பிள்ஸ் க்யூர் ஆகாமல் போகிறத விட. பட் இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிலை வந்து நீக்கிட்ட மாதிரி தெரியும். பட் ஒரு லேயர் மாதிரி வந்து ஸ்கின்ல இருக்கும். ஒரு விதமான டச் பண்ணால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் வழுக்குன்னு இருக்கும். நீங்கள் திருப்பி வந்து தண்ணியை போட்டு கழுவுனா திருப்பியும் வழுக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஒரு லேயர் மாதிரி வந்து ஸ்கின்ல இருக்கும். அது எனக்கு பர்சனலி அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இது வந்து பிம்பிள்ஸை ஓரளவுக்கு க்யூர் பண்ணும். பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் டாப் பர்ஃபார்மிங். ஸோ நெக்ஸ்ட் டாப் பர்ஃபார்மிங் கேட்டகரியில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து யூனிசெக்ஸ், பசங்களும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பாய்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் 99.9% பிம்பிள் காசிங் பாக்டீரியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஹார்ஷ் டு த ஸ்கின் அண்ட் டெட்ராசோடியம் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து கூட ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் ஃபேஸ் வாஷில். அண்ட் கலரும் பார்த்துக்கோங்க, நல்லா கிளியர் ப்ளூ கலர் வந்து நல்லா ஃபேஷனாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாகவே கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் ஆட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா. அந்த ஒரு ரீசனுக்காகவும் அண்ட் அது போக இதில் ஒரு செட் ஆஃப் ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இருக்குது ஸ்கின்னில் இருக்க பாக்டீரியாஸை கில் பண்ணுறதுக்காக. அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் இதை வந்து ஸ்டில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இதை பிம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மிங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை யூஸ் பண்ணால் ஃபேஸை கம்ப்ளீட்டாக வந்து ஆயிலே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீக்கிடும். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக செம்ம பிரைட் லுக்கும் நல்ல ஃப்ரெஷ் ஃபீலும் வந்து கொடுக்கும். அண்ட் பிம்பிள்ஸ்க்கு எஸ் இட் வில் ஒர்க். பட் நான் சொன்ன மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் இட் ஆன் யுவர் ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஐ வுட் சே நோ. ஸோ டாப் பர்ஃபார்மிங்கில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ். இது வந்து யூனிசெக்ஸ் ஃபேஸ் வாஷ் தான். பசங்க பொண்ணுங்க 2 பேருமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் டு பி வெரி ஓப்பன், இது தான் வந்து நான் லாஸ்ட் 1 இயராக வந்து கண்டினியூஸாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ் வாஷ். இப்போ நடுவில் விட்டுட்டு இவ்வளோ ஃபேஸ் வாஷ் நான் வந்து ஃபஸ்ட் காமிச்சிருப்பேன் இல்லையா, எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு வீடியோஸில் அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணதில் தான் எனக்கு வந்து இப்போ நிறையா பிம்பிள்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ ஃபேஸ் வாஷ் நான் இது வரைக்கும் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இதே பிராண்டில் இதே ஃபேஸ் வாஷை. ஸோ எனக்கு சீரியஸ்லி செம்ம பர்ஃபார்மிங் என்னோடய பர்சனல் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ வாங்கி வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக இன்னும் நிறைய டப்பா வந்து யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து குப்பையில் போட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ ஒரு 8 ஃபேஸ் வாஷ் கிட்ட வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஒரு வருஷத்தில், லாஸ்ட் 1 இயரில் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் சோப் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது போக ஃபேஸ் வாஷும் வந்து ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்கும். அண்ட் அது போக பிம்பிள்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த நியசினமைடு, சாலிசைக்ளிக் ஆசிட் இந்த மாதிரி எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அண்ட் அது போக தைமால் டீ எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஓமம் தெரியுமா, அதாவது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டவொடனே டைஜஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க தைமால் டீ எசன்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எஸ் திஸ் வில் டெஃபினெட்லி ஒர்க். செம்மையாக வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் சரியா லாஸ்ட் 1 இயராக கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகிறதுனால தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஓரளவுக்கு சேஃபான இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்கும். பட் ரொம்ப மைல்டுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு எஃபெக்டிவ் அண்ட் சேஃபான இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். பட் இப்போது இவ்வளோ ஃபேஸ் வாஷை மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ என் ஃபேஸ்க்கு எந்த ஃபேஸ் வாஷ் செட் ஆகும் அப்படின்னு என்னோடய ஸ்கின்னுக்கே வந்து தெரியாமல் போச்சு. இப்போ எது போட்டாலும் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தேன். இது போட்டுமே எனக்கு வந்து ஓரளவுக்கு அவ்வளோவா எஃபெக்ட் இந்த ஒரு 2 வீக்ஸாக எனக்கு வந்து இல்லாமல் இருக்குது. காரணம் ஸ்கின்னை நானே பயங்கரமாக வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டேன். வேறு வழி தெரியல எனக்கு. ஏன்னா ஜென்யூனாக ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்க்காம கண்டிப்பாக யாராலும் சொல்லவே முடியாது. ஸோ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த வீடியோவிலேருந்து ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக பழைய ஃபேஸ் வாஷ்க்கே போனதுக்கப்புறமும் லாஸ்ட் 2 வீக்ஸ் அதை யூஸ் பண்ணியும் எனக்கு ரிசல்ட் இல்லை, பிம்பிள்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ என்னோடய ரெகுலர் ஃபேஸ் வாஷே இப்போ என் ஸ்கின்னுக்கு செட் ஆகாத மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபேஸ் வாஷ், ஏன்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் இல்லை ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஷாம்பூ எக்கச்சக்க ஷாம்பூ இப்போ புதுசாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஹேர் ஃபாலும் ஹெவியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணிவிட்டு நான் பழைய ஷாம்பூஸ்க்கே திருப்பி வந்து போகணும். அண்ட் உங்களுக்கு எது நான் சொல்கிறேனோ
அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஒன்று நான் ஒன்று அப்படிலாம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போது இதையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதில் ஐ வாஸ் ரியலி வெரி 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 சாட்டிஸ்ஃபைட். இது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ஆயுர்வேதா பிராண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் தான். இந்த பான்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் ஒரு வருஷம் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான். அண்ட் அதனால தான் இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி அதிகமாக யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி இதையும் நான் இப்போ அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போதைக்கு நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல் டைமாக. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் க்ரீம் பேஸ்டாக இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் பேஸ்டு. அண்ட் இன்க்ரீடியன்ஸ் வைஸ் சீரியஸ்லி செம்ம மைல்டாகவும் செம்ம சேஃபாகவும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, இதுதான் தி பெஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் வாஷை நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். 3 இல்லைனா 4 நாள் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து மிச்சம் இருக்குது. ஸோ இதை திருப்பியும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீரியஸ்லி பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது பிம்பிள்ஸ்க்கு. இது வந்து ஃபேஸில் இருக்க கம்ப்ளீட் ஆயிலை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீக்கிடும், பட் ஃபேஸை ட்ரை பண்ணாது. அண்ட் இது போக ஃபேஸில் ஒரு லேயர் மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் சில்லுன்னும் என்ன சொல்கிறது ஒரு மாய்ஸ்சர்டாகவும் இருக்கும். ஒரு ஈரப்பதம் வந்து ஃபேஸில் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பிம்பிள்ஸையும் பயங்கரமாக வந்து க்யூர் பண்ணுது. வெரி 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 எஃபெக்டிவ். ஸோ இதை கண்டினியூஸாக நான் 1 மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். லாஸ்ட் 1 மந்த் கிடையாது, நான் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பான்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் வேறு சில ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ காமிச்சேன் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபுல்லாக நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைமில் என்னோடய வீடியோஸ் போய் நீங்கள் பாருங்கள். என்னோடய ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக செம்ம க்ளீனாக வந்து இருந்திருக்கும். அண்ட் இப்போ என்னோடய பான்ஸ் ஃபேஸ் வாஷுமே எனக்கு ரிசல்ட் தராமல் போயிடுச்சு. அது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் மறுபடியும் இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எஸ், இட் இஸ் டூயிங் சம்திங். பிம்பிள்ஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுறது ஃபீல் ஆகுது. புதுசாக ஆக்னி வராமலும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஃபேஸை ட்ரை ஆக்காமல் ஒரு ஈரப்பதம் கொடுக்கறதுனால ஃபேஸில் ஆயில் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாகுது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் கம்ப்ளீட்டாக ஃபேஸை வந்து ஆயிலை நீக்கி ட்ரை ஆக்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து இன்னும் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இது அந்த வகையில் ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்குது. ஸோ அதனால் ஆயில் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாகிறதுன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 595 rupees வந்து வரும். பட் அந்த ப்ரைஸ்க்கு இது சீரியஸ்லி செம்ம வர்த்து. இன்க்ரீடியன்ஸ் வைஸ்லையும் சரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி. ஸோ அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இதை வந்து டாப்பில் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒருவேளை இது உங்களுக்கு அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பான்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ்க்கு போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது வந்து யூனிசெக்ஸ் தான், பசங்க பொண்ணுங்க 2 பேரும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவும் பசங்க பொண்ணுங்க 2 பேரும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் இப்போது இதிலேருந்து இதுக்கு மாறி இருக்கேன். பட் நீங்கள் மாறணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு என்னை கேட்டால் இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இஃப் இன்கேஸ் இது ஒர்க் ஆகிற மாதிரி தெரில அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இந்த ஃபேஸ் வாஷை வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். ஜென்யூனான ரிவ்யூ தான். இந்த பிராண்டுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஸோ என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த 2 ப்ராடக்ட்டில் பான்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் அப்படின்னா இந்த காமா ஆயுர்வேதாவோட இந்த ஆன்டி ஆக்னி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், 2த்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜென்யூனாக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டே வந்து நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் ஆர் லைக் தான். நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பெனிஃபிட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் எனக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் ஒரு அப்லோட் வந்து கொடுக்கலாம். அண்ட் மாதம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சேனலோட மெம்பராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பில் வர மணியில் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜென்யூன் ரிவ்யூஸ் வந்து கொடுப்பேன். அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எதில் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டை உங்கள் மனசாட்சி பிரகாரம் உங்களுக்கு எது செட் ஆகும்னு தோணுதோ அதை வந்து வாங்கிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜென்யூன் ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நாட் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் வில் ஹெல்ப். ஃபேஸ் வாஷ் வந்து மார்னிங் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவீங்க. பட் இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணும். மினிமம் ஒரு 8 glasses ஆஃப் வாட்டர் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும். நல்லா தூங்கணும். லேட் நைட் முடிச்சுட்டு இருக்காமல் நல்லா தூங்கணும். ஆயிலி ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். அண்ட் அது போக வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணணும், நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். உங்கள் ஃபேஸில் எந்த விதமான அழுக்கான பொருளும் படாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் கையிலையும் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். கை அங்கே வைப்பீங்க இங்கே வைப்பீங்க, கடைசியில் உங்கள் மூஞ்சில் வைப்பீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் வாஷும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயத்தை விட்டேன், ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிடுங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட
ஆக்னி ஸ்கின், என்னோட ஆயிலி ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.